வணக்கம். கேட்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்க வந்து கேட்பாங்க, அந்நியத்தில் அமையுமா? அதாவது பையனுக்கு சொந்தத்தில் பொண்ணு அமையுமா, பொண்ணுக்கு சொந்தத்தில் பையன் அமையுமான்லாம் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி இப்போ சொந்தம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடுங்க. உறவுன்னு சொல்றது 4ஆம் வீடு. அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் வீடு 7ஆம் வீட்டை தொடர்பு கொண்டால் 7ஆம் வீட்டை தொடர்பு கொண்டால் சொந்தத்தில் அமையுங்க. அதே இது 6, 8, 12 தொடர்பு கொண்ட ஜாதகத்துக்கு சொந்தத்துல செஞ்சா பிரச்சனைகள் வருங்க. அதே மாதிரி 7ஆம் வீடு ராகு கேது உப நட்சத்திரமா வந்து 7ஆம் வீட்டுக்கு ராகு கேது தொடர்பு பெற்ற ஜாதகங்களுக்கு வந்து அந்நியத்துல தாங்க அமையும். அது சொந்தத்துல செஞ்சா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க. அதே மாதிரி 8ஆம் வீடு 7ஆம் வீட்டை தொடர்பு கொண்டவங்களுக்கு அந்நியத்துல தாங்க அமையும். ஏன்னா 8ஆம் வீடுங்கிறது எதிர்மறையாக நடக்கக்கூடிய செயல். அப்பனா வந்து சொந்தத்துல அமையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அந்த மாதிரி அமைப்புல இதுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் அமைச்சுக்கிறது நல்லதுங்க. நன்றி, வணக்கம். அனைவரும் கேபி அஸ்ட்ராலஜி கோவை சிவத்தங்கம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.